ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் காஷ்மீர் சிக்கன் மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை பற்ற வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இதுக்கு வந்து கொஞ்சம் கூட ஆகும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தாராளமாக ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, 2 பட்டை, ஒரு கிராம்பு, அப்புறம் 2 ஏலக்காய், பிரியாணி இலை, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு 4 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா அது பொரியட்டும். சிம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க, மேலே படும். இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டால் நமக்கு வந்து சீக்கிரம் வதங்கும், அதனால் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். சிம்லேயே வச்சு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் அது நம்ம டேஸ்ட் இருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சிம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதுமாரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவு வதங்கிருச்சு, வெங்காயமும் கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து பழமான தக்காளி, பழுத்த தக்காளியை 1 சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பழமாக இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எந்த இதுக்குமே நம்ம வந்து பழமாக சேர்த்தா நமக்கு டேஸ்ட்டு கூட இருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும், இந்த தக்காளி நல்லா வேகட்டும், மசியட்டும். அந்த அளவுக்கு சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப காரம் இருக்காது. நமக்கு காஷ்மீர் சேர்க்கறதுனால நமக்கு வந்து காரம் ரொம்ப இருக்காது. இப்போ மஞ்சத்தூள் நல்லா போட்டு வதங்கிருச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து அடுத்தது தனியாத்தூள் இல்லை மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் கூட வச்சா சீக்கிரம் தீஞ்சிரும். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா திரிஞ்சு வருது. கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டிலே மிளகுத்தூள் அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா அது வாசனையாக இருக்கும். கடையில் வாங்குறத வீட்டிலே அரைச்சி போடுங்க, அதான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஒட்டுச்சுன்னா வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் மிளகாத்தூள் நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். நான் காஷ்மீர் மிளகாத்தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அந்த மசாலாலாம் போட்டதுனால அந்த வாசனை போகிறதுக்காக வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக நான் சேர்த்துருக்கேன். சிக்கன் சேர்த்ததும் நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்காக 2 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் போல் நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு கொதிக்கட்டும். நம்ம மூட வேணாம், திறந்தே அப்படியே கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் கொதிச்சதும் இப்போ வந்து நான் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கன்னா ஒரு விசில் விட்டுக்கோங்க. நாட்டுக்கோழிக்கு ஒரு விசில் விட்டுட்டோம்னா சீக்கிரம் நமக்கு வந்து வெந்துடும். இப்போ வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட மசாலாலாம் ஒன்று சேர்றளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இந்த சிக்கன் வேகிறதுக்காக லைட்டாக வேணால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மூடிடுங்க. நல்லா அது வந்து சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து நல்லா ஓரளவு வெந்துருச்சு. தண்ணியும் உள்ளே பாருங்கள். நம்ம சிக்கன் வெந்துடுச்சுன்னா ஒன்றும் தேவையில்லை நமக்கு வேக வைக்கணும்னு. இப்போ கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து வெந்து பஞ்சு போல் வந்துடும் நமக்கு சிக்கனு.
அதான் நீங்கள் தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம், கிரேவிலையும் மாதிரியும் வச்சுக்கலாம். கறி நமக்கு ஓரளவு வெந்துருச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டா அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. தண்ணி கிரேவி மாரினா கிரேவி மாரி வச்சுக்கலாம், தண்ணியாக இருந்தால் நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம். அது ரெடி ஆயிடுச்சு. சுவையான காஷ்மீர் சிக்கன் மசாலா. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.